மறைந்த நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜயிடம் கேட்கலாம். அஜய், வணக்கம். முழு விவரங்கள். நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்த இல கணேசன் நேற்று சென்னையில காலமானிருக்கிறார். அவருடைய உடல் என்பது தற்பொழுது அவருடைய டி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல காலை முதலே வைக்கப்பட்டது. பின்னர் அருகில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய மைதானத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும் காலை முதலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த மைதானத்துல தற்பொழுது அனைவரும் அஞ்சலி செலுத்தி வைக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இவருடைய உடல் என்பது இன்று மாலை 4 மணிக்கு இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்துல இறுதி மின்மயம் செய்யப்படவிருக்கிறது. குறிப்பாக இல கணேசனுடைய உடலுக்கு RSS அமைப்பு சார்பில் அஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது. 3 மணிக்கு குடும்பத்தினரின் இறுதி ஊர்வலமும் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக 4 மணிக்கு இந்த உடல் மின்மயானத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டு பின்னர் பெசன்ட் நகர் மின்மயானத்துல இந்த இறுதி அஞ்சலி என்பது செலுத்தப்படவிருக்கிறது. குறிப்பாக இவருக்கு முன்னதாக ராணுவ வாகனமும் மலர் ஆலயங்களால அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சி மைதானத்துல அவருடைய உடல் என்பது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட அனைவரும் இல கணேசனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று சரியாக மாலை 6:40 மணிக்கு இவர் உயிர் தெரிந்தது. குறிப்பாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தால் அதன் பிறகாக அவருடைய உடல் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கு முதலமைச்சர் பார்த்துவிட்டு சென்றார். பின்னர் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகாக அவருடைய கட்சி சார்ந்த பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்ட பல கட்சி தலைவர்கள் கட்சியினர் வந்து அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதன் பிறகாக இன்று காலை மீண்டும் அந்த அவருடைய இல்லத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் சென்னை மாநகராட்சியினுடைய மைதானத்துல பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் அரசியல் கட்சியின் பிரபலங்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டது. அந்த மைதானத்தெல்லாம் தற்பொழுது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி அஜய்.